என் அன்பு குழந்தைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். இந்த உலகத்தில் சில விசித்திரமான மனிதர்களை நாம் சந்தித்திருப்போம். சிலரை பார்த்தால் அவர்கள் உலகத்திற்கே அள்ளித்தரும் வள்ளலாக இருப்பார்கள். யாரோ ஒரு அனாதைக்கு உதவுவார்கள். ஏதேனும் ஒரு பொதுப் பணிக்கு தாராளமாக வாரி வழங்குவார்கள். ஏன், அயலார் பலருக்கும் அள்ளிக் கொடுத்து தர்ம குணத்தின் சிகரமாகத் திகழ்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் சொந்தக் குடும்பத்தைப் பொறுத்தவரை கைப்பிசையும் கஞ்சர்களாக இருப்பார்கள். மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ உரிய முறையில் செலவு செய்ய தயங்குவார்கள். தேவையான வசதிகளை செய்து கொடுக்க மறுப்பார்கள். இப்படி உலகத்திற்கே வள்ளலாக இருப்பவர் குடும்பத்தில் மட்டும் கஞ்சனாக இருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். இந்த விசித்திரமான முரண்பாடான குணத்தை இஸ்லாம் ஏற்கவில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை எங்கே, யாருக்காக செலவு செய்ய வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் மிகத் தெளிவான ஒரு வழிகாட்டலை தருகிறது. குறிப்பாக நம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய ஒரு மொழியில் நமக்கு இதனை போதிக்கிறார்கள். நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் இறைவனிடம் நன்மையை எதிர்பார்த்தவராக தம் குடும்பத்தினருக்குச் செலவு செய்தால் அது அவருக்கு தர்மமாகிவிடும். அறிவிப்பவர் அபூ மசூத் அல் அன்சாரி. ரலி நூல் புகாரி 55 4006 551. என்ன ஒரு அற்புதமான வழிகாட்டல் பாருங்கள். பலரும் வெளியாருக்குக் கொடுத்தால்தான் புண்ணியம், தர்மம், சதக்கா கிடைக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் நம் அன்பு தூதர் முஹம்மது நபி அவர்கள் கூறுவதைக் கேளுங்கள். ஒரு மனிதன் தான் ஈட்டிய செல்வத்தை, தான் உழைத்த பணத்தை யாரோ அயலவருக்குச் செலவு செய்வதை விட தனது குடும்பம், தனது மனைவி, தனது மக்கள், தனது பெற்றோர்கள் இவர்களுக்காகச் செலவு செய்யும்போது அதற்கு அவன் இறைவனிடம் நன்மையை எதிர்பார்த்தால், அதாவது இது என் கடமை, இதன் மூலம் என் இறைவன் எனக்கு நற்கூலி வழங்குவான் என்று எண்ணி செலவு செய்தால் அது வெறும் செலவு மட்டுமல்ல, அதுவே அவனுக்கு ஒரு பெரும் தர்மமாக, ஒரு சதக்கா, ஒரு நன்மையாக மாறிவிடுகிறது. ஆம், குடும்பத்தின் மீது செலவு செய்வது என்பது சுமையல்ல, அது கடமை மட்டுமல்ல, அது இறைவனால் அருளப்பட்ட ஒரு தர்ம வழி. வெளியாருக்குக் கொடுப்பது புண்ணியம்தான். ஆனால் உங்களது முதல் கடமை, உங்களது முதல் தர்மம், உங்களது அன்பு செலுத்தப்பட வேண்டிய முதல் இடம் எதுவென்றால் அது உங்களது குடும்பம்தான். நீங்கள் உழைத்த பணத்தில் உங்களது குடும்பத்தினருக்கு தேவையானவற்றைச் செய்து கொடுக்கும்போது, அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது நீங்கள் இறைவழியில் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நமது உழைப்பின் பயனை, நமது ஆற்றலின் பலனை, நமது அன்பின் உச்சத்தை முதலில் நமது குடும்பத்திடம் காட்டுவோம். உலகத்திற்கு வள்ளலாக இருப்பவர்கள் அதே வள்ளல் தன்மையை தங்கள் குடும்பத்தினரிடமும் காட்டுவார்கள் என்றால் அவர்களை விட பெரும் பாக்கியசாலி வேறு யாரும் இல்லை. குடும்பத்தின் மீது செலவு செய்வது என்பது ஒரு சுமையல்ல, அது இறைவனுடைய கூலியை எதிர்பார்க்கும் ஒரு தர்ம வழி. இந்த அற்புதமான நன்மையை இழந்து விடாமல் நமது குடும்பத்தின் மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு சிறந்த முறையில் செலவு செய்து அதற்கான நன்மையை முழுமையாக பெறும் பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் அருள்வானாக. ஆமீன். நம்ம தினமும் ஒரு ஹதீஸ் என்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை பத்தி சிந்திச்சிட்டு வர்றோம் இல்லீங்களா? இன்னைக்கு பார்த்த பொன்மொழியும் அப்படித்தான் மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. பாருங்க, இந்த அழகா இருக்கிற செய்திய, அதோட ஆழமான பொருளை நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க கூடாதுங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், சொந்தக்காரங்க, நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கப்பா. ஏன்னா அப்படிங்கிறப்பதானே அவங்களும் அல்லாஹ்வோட மகத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அருளை பெத்துக்க முடியும் இல்லீங்களா? சும்மா பாருங்க, ஒரு நல்ல விஷயத்த 4 பேத்துக்கு நாம சொல்லிக் கொடுக்கறது மூலமா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதோட நன்மை நமக்கும் வந்து சேரும்பா. நாம மத்தவங்களுக்கு நல்லது பண்றது மூலமா இன்ஷா அல்லாஹ் நமக்கும் நன்மைகளும் அல்லாஹ்வோட அருளும் கண்டிப்பா வந்து சேரும்பா. இது அல்லாஹ்வோட வாக்குங்க. சரிப்பா, மீண்டும் நாளைக்கு மறுபடியும் இன்னொரு ஹதீஸ் என்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை பத்தி சிந்திப்போம். வாகிரு தஃப்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கோ, அப்புறம் ஒரு ஷேர் பண்ணுங்கோ. இன்னும் நிறைய இஸ்லாமிய வீடியோக்களை எல்லாம் பார்க்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அதுக்கு பக்கத்திலாரே உள்ள அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்கோ.